வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 5ல் 4 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 4,3 2,-3 என்ற புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவினை காண்க. 2 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க, தரப்பட்ட புள்ளிகள். இந்த 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் புள்ளிய x1 y1 ரெண்டாவது புள்ளிய x2 y2ன்னு எடுத்துக்கங்க. தொலைவுக்கான ஃபார்முலா பாருங்க. d ஈக்குவல் டு dனா டிஸ்டன்ஸ் தொலைவு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இப்போ அப்படியே பிரதியிடுவோமா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஓட மதிப்பு பாருங்க 2. இந்த ஃபார்முலா இருக்கிற மைனஸ் x1 பாருங்க, x1 ஓட மதிப்பு -4. இங்க ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப ரெண்டும் சேர்ந்துச்சுட்டா மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ்ஸா மாறிடும். அடுக்கு 2, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும் பிளஸ். இப்ப பாருங்க y2 ஓட மதிப்பு -3, ஃபார்முலா மைனஸ். y1 ஓட மதிப்பு 3, y1 ஓட மதிப்பு 3. இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2யும் 4யும் கூட்டினோம்னா 6 அடுக்கு 2 பிளஸ் -3 -3 ஒரே குறி கூட்டி அதே குறியை எழுதணும். 3 கூட்டினா 6, என்ன 6 -6 அடுக்கு 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர்னா 6 பெருக்கல் 6 அர்த்தம், 6 36 பிளஸ் -6 ஸ்கொயர்னா -6 2 தடவை எழுதி பெருக்கணும். -6 பெருக்கல் -6 மைனஸை மைனஸ் பெருக்கணும் பிளஸ் 6 36, அப்போ பிளஸ் 36. இந்த இடத்துல பாருங்க ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 கூட்டினா 72. இத நம்ம எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க பிரிச்சு எழுதலாம். பாருங்க 36 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 36 பிளஸ் 36 2 தடவை இருக்கா, அப்போ 36 பெருக்கல் 2 அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நம்ம இது தனித்தனியா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். 36 2 பெருக்கல் தானே இருக்கு, 2க்கும் நம்ம தனித்தனியா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். 36க்கு ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுத்தோம்னா 6, 2க்கு எடுக்க முடியாது √2 அலகுகள். √2 அலகுகள். இதான் என்னது, நமக்கு தேவையான அந்த இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.